போனா அந்த மெயின்டைன் மட்டும் ரொம்ப கடிசா தான் இருக்கு. ஒரு வழியா எல்லா செட்டையும் போட்டு முடிச்சாச்சு. காலையில எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு டேய் உங்களாம் வேலைக்கு விட்டானா வேற எதுவும் விட்டான் இங்கே ஆண்றியா? இவ்வளவு நேரம் ஓடி ஆடி வேலை பார்த்தியே, கல்யாணம் ஆகிற பொண்ணு ஆளுதான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அதான் பொண்ணை எப்படி தூக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஏதோ பொண்ணு பார்த்தீங்களா? என்னடா பேக்கரியில் உள்ள பண்ண தூக்கணும் சொல்ற? அடே அப்புறம் செட்டியலாம் பெரிய 4 பசங்க வேலைக்கு வரும்னு சொல்லும் போது நான் அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்டா. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன நானா? அன்னைக்கே சோசியக்காரன் சொன்னான்டா, நீ போற சீரியல் செட்டோட சேர்த்து நீ சேர்ற செட்டு உன் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிரும். டேய் நான் எப்படிடா? ஏன்னா நீ ஒருத்த மட்டும்தான் இந்த மண்டபத்திலே எங்க வேணா போற ஒரே ஆள். என்ன பண்றது, தூக்கிட்டு வர்றேன் பழகின பழகத்துக்கு. டேய் அந்த சீரியல் செட்டெல்லாம் கழட்டி வைக்கடா. கழட்டி வைக்கிறேன் போங்க. எனக்கு வேற பொழப்பு தெரியாதுடா. என்னடா பொண்ணுக்கு மூஞ்சல முடியா இருக்கு. என்னைய மாப்பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு வந்தா நான் கரெக்டா வச்சுக்கடா. நான் எதுக்கு உடனே எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் கரெக்டா தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்தா கல்யாணம் அப்புறம் நடக்கும். டேய் அப்ப எவனையா கூட்டு தாலி கட்ட வச்சிருவான்டா. டேய் நீங்கடா ப்ரா, அந்த எவனையும் நானா இருக்க கூடாது.